என்னுடைய ஃபீமேல் பேஷண்ட் ஒருத்தங்க, அவங்களுடைய ஏஜ் வந்து 65. அவங்களுக்கு வந்து ஒன் சைடட் பேராலிசிஸ், ஸ்ட்ரோக். இப்போ எனக்கு வந்து ஒரு 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் ஓரளவுக்கு தெளிவு இருக்குது இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸை எப்படி ஃபண்டமெண்டலாக அவங்களுக்கு வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் தெரப்பியை அப்படிங்கிறத நம்ம எத்தனையோ பேஷண்ட்ஸ் பார்த்தனால அந்த அந்த நாலேஜ் வந்துருச்சு. இப்போ இதுக்கு இந்த இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எஃபெக்டிவாக வேலை செய்யணும் இல்லையா? இப்போ 1 hour தெரப்பி செஷன் கொடுக்குறது வந்து ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனிங் மாதிரி தான் இருக்கும். ஒரு 1 hour ஹெவி ஒர்க் அவுட் வந்து ஒரு நார்மல் இண்டிவிஜுவல் ஜிம்மில் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு ஏஜ் இண்டிவிஜுவலுக்கு வந்து எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஒரு சிரமமாக இருக்கும். அதுவும் அதுவும் வந்து எக்ஸசைஸ் வந்து லைஃப்பில் பண்ணவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும். இதெல்லாம் மீறி அவங்களுக்கு வந்து கொடுக்குற தெரப்பி செஷன்ஸ் மூலமாக அவங்க கொடுக்குற ஸ்ட்ரெச்சிங், ஸ்ட்ரென்தனிங், அந்த ஃபண்டமெண்டல் மூவ்மெண்ட் பேட்டர்ன்ஸ் அது மூலமாக அவங்களுக்கு வேறு எதுவும் புதுசாக இன்ஜுரியும் வந்துடக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஒரு கிரேட் கேர் எடுத்து அந்த நம்ம கொடுக்குற அந்த மூமெண்ட் தெரப்பியில் அந்த பாதிக்கப்பட்ட கை கால் மட்டும் இல்லை, அடுத்த கை காலுக்கும் நார்மலாக இருக்க கை கால்களுக்கும் நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். டோட்டல் பாடிக்கும் ட்ரைனிங், ஃபுல் பாடி ஒர்க் அவுட் மாதிரி தான் இருக்கும். அது மூலமாக என்ன எஃபெக்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, உள்ளே இருக்க இன்டர்னல் ஆர்கன்ஸ், டேமேஜ் ஆன பிரெயின் கூட மறுபடியும் வந்து ரிப்பேர் ஆக வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் உடம்புல இருக்கிற அந்த இன்டர்னல் வைட்டல் ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லா சீராக இயங்குறப்போ அவங்களுக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இந்த நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ட்ரோக் வந்த கை கால்களுக்கு வந்து எப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் சொல்லவே முடியாது. ஃபுல் ரிட்டர்ன் டு ஃபங்க்ஷன் சாத்தியமே இல்லாமல் கூட இருக்கலாம். அதுக்கு நிறைய பேரியர்ஸ் இருக்கு. அதனால பாதிக்கப்பட்ட கை கால்கள் மட்டும் நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுக்கணும்னு ஃபோக்கஸ் பண்ணாமல் ஹோலிஸ்டிக்காக நம்ம வந்து கேர் எடுக்க ட்ரை பண்ணணும். ஸோ அவங்கள வந்து இனிமேல் அவங்க யூஸ்ஃபுல் இல்லை, இனிமேல் அவங்களால என்ன ப்ரொடக்டிவிட்டி ஃபேமிலிக்கு இருக்க போகுது அப்படின்னு நம்ம உடனே ஒதுக்கிட முடியாதுல்ல. ஸோ அவங்களுக்கும் ஒரு லாங்கர் லைஃப் ஸ்பேன், மீதமுள்ள ஆயுட் காலம் வந்து முடிந்த அளவுக்கு பெயின்லெஸ்ஸாக கொண்டு வர ட்ரை பண்ணணும். இப்போது இதுக்கு வந்து அட்வான்ஸ்டாக நிறைய அசிஸ்டிவ் டெக்னாலஜி வந்துருச்சு, ஃபிசியோதெரப்பியில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துருச்சு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இது மட்டுமே போதாது. நிறைய அவங்க வந்து சொசைட்டியில் இன்ட்ராக்ட் ஆகணும். ஏன்னா பர்டிகுலராக ஏஜ் ஆகிறப்போ அது மட்டும் இல்லை, டிசபிலிட்டி அப்படின்னாவே அது எந்த வயசாக இருந்தாலும் சரி, சொசைட்டியில் இன்ட்ராக்ட் ஆகிற அளவுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாகலை அப்படின்னா அது அவங்களுக்கு கொடுக்கப்படுற இன்ஜஸ்டிஸ் அப்படின்னு தான் ஹியூமன் ரைட்ஸ் பார்க்கும். இப்போ நான் பார்த்த இந்த பேஷண்ட்டோடைய மெயின் பேரியர் என்னன்னு பார்த்தா, வீட்டில் 2 படி இருக்குது. அதாவது மெயின் ஹால்லேருந்து வெளியில் வருவாங்க இல்லையா? ஸோ அங்கே வந்து வெளியில் வரணும் அப்படின்னா 2 சின்ன படி தான் இருக்குது. அந்த படியை அவங்களால கிராஸ் பண்ண முடியும். அசெண்டிங்கும் பண்ண முடியும், டிசெண்டிங்கும் பண்ண முடியும், ஆனால் வித் சப்போர்ட். இப்போது அந்த நார்மல் கை கால்களை வச்சு அவங்களால இந்த 2 ஸ்டெப்பை தாண்டி வந்தாங்கன்னா அவங்க ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க, அந்த தெருவுக்குள்ளே வந்துடுவாங்க. வீட்டிலேருந்து தெருவுக்குள்ளே வந்தாங்கன்னா அடுத்த ஃபியூ ஸ்டெப்ஸ் எடுத்து போனால் இந்த பக்கம் பார்க் இருக்கும், இந்த பக்கம் போனால் அவங்களுக்கு பிடித்த கோயில் இருக்குது, பக்கத்தில் அவங்களுக்கு பிடித்த நெய்பர்ஸ் இருக்காங்க, அவங்களெல்லாம் அவங்க போய் பார்ப்பாங்க. ஸோ ஆனால் வந்து அதுக்கு என்ன பேரியர்? எப்போதுமே கூட ஒரு மேன் பவர் இருக்க வாய்ப்பு இல்லை. வீட்டில் வந்து மகளோ வந்து வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா, சப்போர்ட் பண்ண முடியல அவங்கள அப்படின்னா, அவங்களால அவங்க வந்து வீட்டிலே கன்ஃபைன் ஆகிடுவாங்க. ஸோ 2 படி, அந்த படி அந்த ஆர்கிடெக்சரல் பேரியரை கிராஸ் பண்ணி வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த உலகம் ஓப்பனாக இருக்குது. அவங்க வந்து இன்னும் மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கு வந்து பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்கும். இந்த பேரியரை கூட சரி பண்ண முடியாமல் அதுக்கு என்ன தேவை? மேன் பவர் இல்லாத டைமில் அவங்களுக்கு என்ன தேவைன்னா 2 கைப்பிடிகள், இந்த ரெயில்னு சொல்லுவோம்ல, அது எவ்வளோ ரூபா ஆகிடும்? ஒரு 5000 ரூபா ஆகும். என்னோட எஸ்டிமேஷன் வந்து, என்னோட கெஸ் வந்து ஒரு 5000 ரூபா ஆக வாய்ப்பு இருக்குது. மேபி மேக்ஸிமம் 10,000 rupees. இந்த பேரலெல்லாம் அந்த படி பக்கத்தில் கையை பிடிச்சி அவங்க அசெண்டிங் டிசெண்டிங் பண்ணுறதுக்கு, அந்த ரெயிலை பிடிச்சி நடக்கிறதுக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட் மட்டும் பண்ணி கொடுத்தா போதும். இந்த மாதிரி பேசிக் ஆர்கிடெக்சரல் பேரியரை பற்றியும் ஃபிசியோதெரபிஸ்ட் நோட் பண்ணுவாங்க, அதை அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு கன்வே பண்ணுவாங்க. இதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த ஒரு சாதாரண ஒரு இந்த கேஸை பொறுத்தளவில் 2 ரெயில் ஃபிக்ஸ் பண்ணால் முடிஞ்சு போச்சு. அவங்க பேஷண்ட் ஈஸியாக அடுத்து அவங்களோட நம்ம கொடுக்குற தெரப்பி செஷன்ஸ் மூலமாக கிடைக்கிற இம்ப்ரூவ்மெண்ட்டை வச்சு அவங்க மறுபடியும் வந்து நார்மல் லைஃப் ஆல்மோஸ்ட் எல்லா கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது, பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறது, புதிய ஃப்ரெண்ட்ஸை உருவாக்குறது, அந்த சொசைட்டியில் இன்ட்ராக்ட் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல வைட்டாலிட்டி கிடைக்கும். இந்த கேஸை பொறுத்தளவில் இந்த பேஷண்டால் ஓரளவுக்கு வாக் பண்ண முடியும். ஒரு பேலன்ஸில் கொஞ்சம் இஷ்யூ இருந்தாலும் ஃபிசியோதெரப்பி கொடுக்க அவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த பேலன்ஸ் பண்ணி அவங்களால இண்டிபெண்ட்டாக எதையும் பிடிக்காமல் நடக்க முடியும். ஒருவேளை இதே பேஷண்ட் வந்து வீல் சேர் டிபெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு ஒருவேளை அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா ரேம்ப் என்னென்னா, அந்த வீல் சேர் வந்து வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக அந்த ஒரு மிடில் கிளாஸ் அந்த ஹவுசஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீல் சேர் வந்து யூட்டிலைஸ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி தான் அந்த டோர்வேஸ்லாம் இருக்கும். அவங்களுக்கு வந்து வீல் சேர் மட்டும்தான் ஒரே ஆப்ஷன் அப்படின்னா அதையும் நம்ம ஏற்படுத்தி கொடுக்க ட்ரை பண்ணணும்.
அவங்க வீட்டிலேருந்து வெளியில் வர்றதுக்கு இந்த படியிலேருந்து அவங்க ரெயில்ஸ் தேவைப்படாது, அவங்களுக்கு வந்து ஸ்லோப் தேவைப்படும், இந்த ரேம்ப் தேவைப்படும். அப்புறம் அவங்க ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி அதுக்கான அந்த வீல் சேரை ப்ரப்பல் பண்ணி வீல் சேரை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான அது ஓரியன்டான ஃபிசியோதெரப்பியும் நம்ம கொடுக்க முடியும். இப்போ நான் சொன்ன அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்போ அவங்க வந்து அவங்க ஃபியூச்சர் நினச்சி அழுவாங்க, பாஸ்ட் நினச்சி அழுவாங்க, பழைய நல்ல விஷயங்கள் நினச்சி அழுவாங்க. ஸோ இந்த மாதிரி சில டைம் வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்போம். அது மூலமாக அது வந்து ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனிங் மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் தசைகள்லாம் வலிக்கும் அவங்களுக்கு. ஏற்கனவே இந்த பாதிக்கப்பட்ட கால் கை அந்த பேரலைஸ் ஆன கை கால் அதை தாண்டி நார்மலாக இருக்க லெக்கில் ஷோல்டர் இந்த ஆர்ம்ஸில் கூட ஏதாவது பழைய பிரச்சனைகள் ஏதாவது ஒட்டிக்கிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு இந்த பக்கவாதத்தால் பாதிக்கப்படாத அந்த காலில் ஏதாவது மூட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து ஓவர் யூஸ், இப்போ இந்த காலில் ப்ராப்ளம் வந்தனால எந்த காலில் மூட்டில் பிரச்சனை இருக்கோ அதை ஓவர் யூஸ் பண்ணுறதுனால கூட கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த வழியெல்லாம் நினச்சி அழுவாங்க. அது கூடவே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வழியெல்லாம் நம்மளுக்கு தாங்க முடியல, இதுவே எப்படி இருக்குது, மரணம் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சி அதையும் சொல்லி அழுவாங்க. இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸில் ஆஸ் எ ப்ரொஃபஷனல் நம்ம என்ன பண்ண முடியும், எம்பத்தைஸ் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து பெஸ்ட் இப்போ கட்டிங் எஜ்ஜாக என்ன இருக்குது அந்த அந்த கண்டிஷன் சம்மந்தமான ட்ரீட்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் நம்ம கொடுக்க முடியும்.